ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் காவேரி அவங்க அம்மா கிட்டே பேசுகிறேன். நான் ஸ்கூலில் ஒரு குழந்தைய பார்த்தேன், அந்த குழந்தை என்னால் ஒட்டிக்கிச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுதுமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரதாம்மா கங்காவுக்கு ஃபோன் பண்ணி, இவளுக்கே 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, இவள் அதை மறந்து இது போல் பேசுகிற அடுத்த குழந்தைய பற்றி என்னடி பண்ணுறதுன்னு தான் கங்கா சொல்கிறா. மறந்ததாகவே இருக்கட்டும், அவளுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க இந்த குழந்தைய பற்றி பேசும்போதெல்லாம் வந்து இந்த சாரதாம்மா கொஞ்சமாக ஞாபகத்தை கொண்டுக்கின்னு வரலான்னு யோசிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதே சாரதாம்மா குடும்பத்துக்கு விஜய் வந்து உயிரோடு இருக்கிறதும் தெரியாது, அந்த பாட்டி இறந்ததும் தெரியாது. இப்படியே அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கும் போது கங்கா பேசுறது சரியில்லை. ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி இன்னும் டீப்பாக விசாரிக்கலாம். ஏன்னா பாப்பா ஒரு அம்மா இல்லாமல் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காமல் இப்படி சொல்கிறா. இங்கே ஸ்கூலில் முடிஞ்சதை வந்து பாப்பா சந்தோஷமாக வரதை பார்த்து விஜய் கேட்குறாரு, என்ன இன்னைக்கு அழுதுகினே போனோம், இவ்வளோ சந்தோஷமாக வரந்தா எனக்கு ஒரு மிஸ் கிடச்சிருக்காங்கன்னா, உங்கள் மிஸ்ஸை தான் நான் பார்த்தேனே, அந்த மிஸ் இல்லை, வேறு ஒரு புது மிஸ், இன்றைக்கி தான் அவங்களுக்கும் ஃபஸ்ட் டே எனக்கு போல் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் விஜயை வந்து அப்போ அந்த மிஸ்ஸுக்கு நன்றி சொல்லலாமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையாச்சு காட்டியிருக்கலாம். ஆனால் இல்லை, பாப்பா சொல்லுது அந்த மிஸ் ஃபஸ்ட்டு டேன்றதுனால சீக்கிரம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் தான் இப்படி வந்து நம்மளே ஏமாற்றிக்கின்னு இது போல் போட்டு மொக்க போடுற போலேயே இருக்குது இந்த கதை. மறுபடியும் காவேரி வந்து நான் கனவுல அம்சமாக ஒருத்தரை நீங்கள் கூட்டி போனீங்களா அந்த வீட்டில் பார்த்தா, அதுபோல் மாப்பிள்ளை தேடுங்க, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது கரெக்டு தான். அப்படி ஏன்னா அதுபோல் விஜயே இவங்களால தேட முடியாது, இல்லை மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பேசி எடுக்க மாட்டாங்கன்றதுனால காவேரி மாதத்தில் ஒரு நாள் வந்த கனவு இப்போ தினம் அடிக்கடிக்கு வருது, 2 நாள் ஒரு முறை வருது. ஏன்னு கேட்குறா. கனவுல வந்த மாப்பிள்ளை எப்படி தேட முடியும்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. இந்த இடத்துலையாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு ஞாபகத்தை கொண்டுக்கின்னு வரலாம். ஆனால் கொண்டுக்கின்னு வந்தால் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகிட போகுது. ஆனால் யாரும் யோசிக்கல. புது மாப்பிள்ளையை பேசலாம், நிவின் கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது, வாங்கி பேசுகிறேன்னா அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன போல் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு நான் சொல்லுவேன்னு சொல்கிறா. எனக்கு வந்து நான் அந்த வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை போலேயே அம்சமாக அழகாக அந்த மாப்பிள்ளையே போய் பேசி பிடிக்கிறீங்களா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா. இது 2வது நம்மளை குழப்பறாங்களா, இல்லை திருப்பி நம்மளை முட்டாளாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த கதையை அரைச்சமாகவே அரைக்கிற போல் கொண்டுக்கின்னு வராங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீக்லேயே வந்து நம்ம விஜயும் காவேரியும் சந்திச்சுருந்தா கெத்தாக பார்த்துருப்போம். அடுத்தது எபிசோட நடந்துருப்பாங்க. பை பை.